வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது டெக் சீரிஸ் நம்பர் 5. இன்னைக்குள்ள டெக்னிக்ஸை இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா நான் போற வீடியோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் Xiaomiல இருந்து ஆரம்பிக்கலாம். Xiaomi வந்து ஒரு குளோபலா ஜூலை 15 அன்னைக்கு ஒரு சில கேஜெட்ஸை வந்து லான்ச் பண்ண போறதா ஏற்கனவே உங்களுக்கு டெக்னிக்ஸ்ல வந்து கவர் பண்ணியிருந்தேன். அதுல வந்து ஒரு மீ டிவி ஸ்டிக் லான்ச் பண்ண போறதா சொல்லியிருந்தேன். அதுல வந்து மீ பேண்ட் 5 லான்ச் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குதா சொல்லியிருந்தேன். ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் லான்ச் பண்ண போறாங்கன்னு சொல்லியிருந்தேன். இப்போ அந்த பொருளோட சேர்த்து இன்னொரு பொருள் வந்து ரிவ்யூல இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, மீயோட ஒரு ட்ரூ வயர்லெஸ் இயர்பட்ஸ் வந்து லான்ச் ஆக போகுது. இதோட நேம் பாத்தீங்கன்னா மீ ட்ரூ வயர்லெஸ் இயர்பட்ஸ் 2 பேசிக்ங்கிற ஒரு மாடல் வந்து லான்ச் ஆக போகுது. பாப்போம் இந்த மாடல் எப்படி கொண்டு வராங்க, இதோட என்ன ரேட்டு கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி லான்ச்சுக்கு அப்புறம் பார்க்கலாம். அடுத்து ஜியோவை பத்தி பார்க்கலாம். ஜியோல வந்து Qualcomm வந்து ஒரு 0.50% பங்கு வந்து ஷேர் வந்து வாங்கியிருக்கதா நேற்றே ஒரு டெக்னிக்ஸ்ல வந்து கவர் பண்ணியிருந்தேன். அதோட வேல்யூ எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 730 கோடி ரூபாய் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து 5G கேப்பபிலிட்டிக்காக தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கதா தெரிய வந்திருக்கு. பாப்போம் கூடிய சீக்கிரம் அப்படின்னா இந்தியாவில் 5G வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பார்ப்போம். அடுத்து ஐபோனை பத்தி பார்க்கலாம். ஐபோன் 12 சீரிஸோட பேட்டரி சைஸ் வந்து இப்போ வந்து ரிவ்யூல இருக்கு. பேட்டரி சைஸ் பார்த்தீங்கன்னா நீங்களே ஷாக் ஆயிருக்கீங்க. ஒரு ஹை-ரெண்ட் மொபைலுடைய கெப்பாசிட்டி பேட்டரி வந்து ரொம்பவே கம்மியா இருக்குன்னு சொன்னா, நம்ம அதிகபட்சமா காசு இன்வெஸ்ட் பண்ணி அந்த மொபைலை வாங்குறோம். அப்படிங்கிறப்ப அதுக்கேற்ற மாதிரி அதோட பேட்டரி சைஸ் வந்து இருக்கணும்ல. ஆனா அதோட பேட்டரி சைஸ் போக போக டவுன்கிரேட் பண்ணிட்டே போயிட்டே இருக்காங்க. இந்த பேட்டரி சைஸ் சொல்றேன் கேளுங்க. ஐபோன் 12ஓட பேட்டரி சைஸ் பாத்தீங்கன்னா 2227 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அடுத்து 12 மேக்ஸோட சைஸ் பாத்தீங்கன்னா 2775 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அடுத்து 12 ப்ரோவோட வேல்யூ பாத்தீங்கன்னா 2775 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 12 ப்ரோ மேக்ஸோட mAh பாத்தீங்கன்னா 3687 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதை வச்சுக்கிட்டு எப்படி நம்ம வெளியே எடுத்துட்டு போறதுன்னு தெரியல. கூடவே ஒரு பவர் பேங்க் வச்சுக்கிட்டு தான் போகணும் போல. பார்ப்போம் இந்த இதுக்கு தான் லான்ச் பண்றாங்களான்னு. அடுத்து ரியல்மியை பத்தி பார்க்கலாம். ரியல்மியோட C11 மொபைல் இந்தியாவில் வந்து அபிஷியலா இன்னைக்கு லான்ச் பண்ணிட்டாங்க. அதோட ஸ்பெசிஃபிகேஷன் வந்து நான் சொல்றேன். இதுல வந்து ஒரு 6.52 இன்ச்ல ஒரு IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதோட ரெசல்யூஷன் பாத்தீங்கன்னா HD+ ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து ப்ரொடக்ஷனுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா காலிங்கோட Gorilla Glass 3+ ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து இது வந்து பிளாஸ்டிக்ல தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து இதுல யூஸ் பண்ணிருக்க ப்ராசஸர் பாத்தீங்கன்னா MediaTek Helio G35 ஒரு புது ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து இதுல வந்து dual SIM போட முடியும், பிளஸ் ஒரு மைக்ரோ SD சப்போர்ட் இதுல கொடுத்துருக்காங்க. இதுல வந்து 256 GB வரைக்கும் நம்ம எக்ஸ்ட்ரா மெமரி போட்டு யூஸ் பண்ண முடியும்னு சொல்றாங்க. அடுத்து இதுல யூஸ் பண்ணிருக்க கேமரா பாத்தீங்கன்னா ரியர் சைடு பாத்தீங்கன்னா ஒரு 13 மெகா பிக்சல் மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. டூயல் கேமரா தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு குட்டியோடு நாச்ல ஒரு 5 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அடுத்து இதுல வந்து ஃபிளாஷ் ப்ரூஃப் அது மாதிரி கொடுத்துருக்காங்க. மைக்ரோ USB போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. 3.5mm ஆடி சார்ஜ் வந்து இதுல வந்து இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அடுத்து பேட்டரி எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா இதுல ஒரு 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த 5000 mAh பேட்டரி சார்ஜ் பண்றதுக்கு ஒரு 10 வாட் சார்ஜர் வந்து பாக்ஸ்ல இன்க்ளூட் பண்ணி தராங்க. இதுல யூஸ் பண்ணிருக்க ரேம் பாத்தீங்கன்னா LPDDR4X ரேம் யூஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து 2GB ரேம் 32GB வேரியன்ட்ல இன்டர்னல் ஸ்டோரேஜோட இது வந்து லான்ச் ஆகுது. அடுத்து இதோட வெயிட் பாத்தீங்கன்னா 196 கிராம் வெயிட் கொடுத்துருக்காங்க. திக்னஸ் பாத்தீங்கன்னா 9.1 mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க. இதோட பிரைஸ் இதுக்காண்டி தான் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க தெரியும். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 7499 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த பிரைஸுக்கு இந்த மொபைல் ஒர்த்தா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து OnePlus பத்தி பார்க்கலாம். OnePlusன்னு பேர் சொன்னோன்னே உங்களுக்கு ஞாபகம் வரது என்னன்னு கேட்டீங்கன்னா OnePlus Nord மொபைல் அதை பத்தி தான் இருக்கும். கண்டிப்பா இன்னைக்கு ஒரு நியூஸ் தான் OnePlus Nord பத்தி தான் சொல்ல போறேன். OnePlus Nordல ஒரு டூயல் செல்ஃபி கேமரா இருக்கிறதா ரிவ்யூ பண்ணியிருந்தாங்க. அந்த டூயல் செல்ஃபி கேமரால செகண்டரி சென்சரை வந்து ஒரு 8 மெகா பிக்சல் இருக்க போது அந்த 8 மெகா பிக்சல்ல வந்து ஒரு 105 டிகிரி ஒயிட்ல வந்து நம்மளால ஷூட் பண்ண முடியும். இப்போ வந்து கன்ஃபர்மேஷன் ஆயிருக்கு. பாப்போம் எப்படி எடுத்துட்டு வராங்கன்னு. அடுத்து OnePlus பத்தி தான். OnePlus Nord மொபைல் வந்து ஜூலை 21 அன்னைக்கு லான்ச் ஆக போகுதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். OnePlus Nord மொபைல் மட்டும் இதுல லான்ச் ஆக போல. இதுல வந்து ஒரு OnePlusஓட ஏர்பட் இதுல வந்து லான்ச் ஆக போகுது. அடுத்து சாம்சங் பத்தி பார்க்கலாம். சாம்சங்கோட ஒரு மொபைலோட சர்டிபிகேஷன் சைட்ல இருந்து இது வந்து லீக் ஆயிருக்கு. இதோட மாடல் நம்பர் பாத்தீங்கன்னா SM-G781Bங்கிற ஒரு மாடல் நம்பர்ல வந்து ரிவ்யூல இருக்கு. இதோட சிங்கிள் கோரோட ஸ்கோர் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 737. மல்டிபிள் ஸ்கோரோட ஸ்கோர் பாத்தீங்கன்னா 2619 ஒரு ஸ்கோர் வந்து இருக்கு. இதோட சிப்செட் என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்னாப்டிராகனோட 865 அப்படிங்கிற சிப்செட்ல வந்து லான்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தெரிய வந்திருக்கு. இது என்ன மொபைலா இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒருவேளை சாம்சங் கேலக்ஸி
S20 லைட்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தெரிய வந்திருக்கு. பாப்போம் இது S20 இல்ல வேற மொபைலா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்து விவோவை பத்தி பார்க்கலாம். விவோவோட X50 சீரிஸ் வந்து ஜூலை 16 அன்னைக்கு இந்தியாவில் லான்ச் ஆக போகுதுன்னு அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. இது கூடவே ஒரு விவோ TWS நியோங்கிற ஒரு ட்ரூ வயர்லெஸ் ஏர்பட் லான்ச் ஆக போறதா தெரிய வந்திருக்கு. இதுல வந்து ஒரு 14.2 டைனாமிக் டிரைவர் வந்து இதுல வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இதோட பேட்டரி பாத்தீங்கன்னா 50% வால்யூம்ல ஒரு 4.5 ஹவர் பேட்டரி லைஃப் இருக்குன்னு தெரிய வந்திருக்கு. கேஸோட பேட்டரி லைஃப் தெரிய வரல. இதோட பிரைஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 5300 ரூபாய் இருக்கலாம் தெரிய வந்திருக்கு. இந்த பிரைஸ் லான்ச் ஆகுமான்னு கண்டிப்பா தெரியல. பார்ப்போம் எந்த விலைக்கு லான்ச் ஆகுதுன்னு. அடுத்து ஐக்யூவை பத்தி பார்க்கலாம். ஐக்யூ வந்து விவோவோட ஒரு சப்ராண்ட் தான் ஐக்யூ. இவங்க வந்து ஒரு 120 வாட் சார்ஜர் வந்து லான்ச் பண்ண போறதா தெரிய வந்திருக்கு. இவங்க வந்து ஒரு 4000 mAh பேட்டரிய ஒரு 15 மினிட்ஸ்ல ஃபுல் சார்ஜ் ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஹார்னர் பத்தி பார்க்கலாம். ஹார்னர் வந்து ஒரு 200 வாட் சார்ஜர் வந்து லான்ச் பண்ண போறதா தெரிய வந்திருக்கு. இது வந்து ஒரு சர்டிபிகேஷன் சைட்ல இருந்து லீக் ஆயிருக்கு. அடுத்து அமேஸ்பிட்டை பத்தி பார்க்கலாம். அமேஸ்பிட்டோட அடுத்த ஸ்மார்ட் வாட்ச் ஆன பிஎஸ் லைட்டுங்கிற ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வந்து லீக் ஆயிருக்கு. இது எங்க லீக் ஆயிருக்குன்னு கேட்டீங்கன்னா பிளிப்கார்ட்ல வந்து லீக் ஆயிருக்குது. அந்த ஸ்மார்ட் வாட்ச் எப்போ லான்ச் ஆக போகுதுன்னு தெரியல. லான்ச் ஆகிறப்ப இதோட ஸ்பெசிஃபிகேஷனை பத்தி பார்க்கலாம். அடுத்து Android 11 பீட்டா வந்து எந்தெந்த மொபைலுக்கு வந்து அவைலபிளா இருக்குன்னு சொல்லி ஒரு 13 டிவைஸ் வந்து இதில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன டிவைஸ் பத்தி பார்க்கலாம். இதுல வந்து iQ3க்கு 4G வேரியண்ட்டுக்கும் 5G வேரியண்ட்டுக்கும் அவைலபிளா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஒன்பிளஸோட OnePlus 8 OnePlus 8 Proக்கும், அடுத்து ஓப்போவோட ஓப்போ Find X2 Proக்கும், அடுத்து விவோவோட நெக்ஸ்ட் 3S மொபைலுக்கும், ரியல்மியோட X50 Pro X50 Pro பிளேயர் எடிஷனுக்கும், அடுத்து ஷாவோமியோட Mi 10 Pro, அப்புறம் போக்கோ F2 Pro இந்த மொபைலுக்கெல்லாம் Android 11 பீட்டா அப்டேட் வந்து இப்போதைக்கு அவைலபிளா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தான் இன்னைக்கு டெக் நியூஸ். இந்த டெக் நியூஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டன் வந்து ஒரு பிரஸ் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்தை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. பாய். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.